ஹாய் கைஸ், வணக்கம் எல்லாருக்கும். மக்களே, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்றத விஷயம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஓகே, மற்ற வேறு யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ன யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ கமர்ஸ்க்காக தான். ஓகே, இந்த வீடியோ வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் நியூ கமர்ஸ் அண்டு ஓகே மேக்ஸில் சார் எனக்கு மேக்ஸ் மட்டும் வரவே வரல அப்படின்னு இருக்கவங்க மட்டும், ஒரு 3 மாதமாக 4 மாதமாக படிக்கிறேன், எனக்கு மேக்ஸ் மட்டும் வரல அப்படின்றவங்களுக்கான வீடியோ மட்டும்தான். இந்த வீடியோவில் வந்து சில விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஓகே, என்ன தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸ் ஏன் வரல, மேக்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், நியூ கமர்ஸாக இருந்தால் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே மக்களே, சில விஷயம் வந்து நீங்களே மிஸ்கைட் ஆவீங்க. என்னென்ன விஷயம்லாம் மிஸ்கைட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆகும். ஓகேவா, நான் ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. ரீசனிங் வந்து மேக்ஸோட கம்பேரிசனில் உங்களுக்கு வந்து ரீசனிங் கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆகும். ஏன் ஈஸியாக ஃபீல் ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மக்களே, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா, அது தவிர்த்து இங்கிலீஷ்க்கு வந்து சில பேருக்கு வந்து ஈஸியாக தெரியும். ஓகேவா, ஏன் ஈஸியாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் வந்து அவங்கள அறியாமையே சில ரீடிங் ஸ்கில்லெல்லாம் இருக்கும். நிறைய விஷயம் ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணுறனால இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஆனால் மேக்ஸு உட்காந்து சால்வ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஓகே, நீங்கள் எவ்வளோ ஸ்கூலில் வந்து நீங்கள் நல்லா மேக்ஸ் படிச்சிருப்பீங்க, ஆனால் இப்போது எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் வரும். ஸ்கூலில் இருக்க மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர்த்து ஃபாஸ்ட் அப்படின்ற விஷயம் வரவே வராது. எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட். இந்த ஃபாஸ்ட் வந்து அந்த டைமிங்குள்ளே முடிக்கிறது எப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நியூ கமர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மக்களுக்கு கண்ணை மூடிட்டு தயவுசெய்து ஒரு பெரிய பார்ட் ஆஃப் டைம், ஓகே உங்களோட பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ஒரு பெரிய பார்ட் ஆஃப் டைம் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே மேக்ஸுக்குன்னு ஒதுக்கிடுங்க. ஓகே, டெடிக்கேட்டடாக ஒரு டைம் மேக்ஸுக்குன்னு ஒதுக்கிடுங்க. அந்த இதில் உட்காந்து மேக்ஸ் மட்டுமே பாருங்கள். எஸ் சார், ஓகே மேக்ஸ் பார்க்கலாம் சார், மேக்ஸ் என்ன சார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மக்களே முதல் விஷயமா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட பேசிக். ஓகே, உங்களுக்கு பேசிக் ஓரளவு தெரியும். இல்லை எனக்கு பேசிக் வந்து ஸ்கூலில் படிச்சிருக்கேன், ஸ்கூலில் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது, ஸ்கூலில் ஓரளவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் பேசிக் பார்த்து தான் ஆகணும். ஸ்கூலில் நீங்கள் என்ன பெரிய மேக்ஸில் புலியாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக எப்படி படிக்கிறது அப்படின்ற விஷயத்தை பார்த்து தான் ஆகணும். ஓகேவா, பேசிக் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா, பேசிக் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் இருக்குது. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், என்னென்ன டாபிக் இருக்கும் அதோட பேசிக் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணணும். ஓகே, அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த டைமிங் வரும். சார் எனக்கு பேசிக் எப்படி எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு யூடியூப்பில் நிறையா வீடியோ இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஒரு டாபிக் என்னென்ன சிலபஸோ அதை சர்ச் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, சார் என்னால் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும், எனக்கு வந்து கொஞ்சம் அதாவது நான் உங்களுக்கே தெரியும் ஜாக்சன் சார் வந்து இல்லை நம்மளோட சைட்டில் வந்து என்ன ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, உங்களுக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில். ஓகே, நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக மக்களே உங்களுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராயல் பாஸ். ஓகே, அதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் விஷயம் எல்லாமே இருக்கும். ஓகே, இது ப்ரொமோஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், ஆனால் உண்மை அதுதான், நான் சொல்லி தான் ஆகணும். ஓகேவா, நம்மளோட எல்லா விஷயம் பேசிக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, நம்மளோட நான் வந்து மேக்ஸுக்கு பேசிகிட்டு இருக்கேன். மேக்ஸில் நம்மளோட பேசிக் வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்களே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும் இந்த சம்ம எப்படி ரொம்ப பிளேன் ராவாக பேசிக்காக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் எப்படி அதிலேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது அப்படின்ற அப்ரோச்சையும் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, நான் ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு அந்த ஷார்ட்கட் எப்படி வந்துச்சுன்னு முதற்கொண்டு நான் டெரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன். டெரைவ் பண்ணி காமிச்சிட்டு இப்படி தான் அது வந்துச்சு, இப்படி தான் இருக்கும்னு சொல்லி நான் பேசிக் வீடியோவில் நடத்தியிருப்பேன். ஓகே மக்கள், இதுதான் உங்களை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகே, எனக்கு அப்படி தான் இருக்கும். நான் படிக்கும்போது அப்படி தான் படித்தேன். ஓகே, இந்த ஷார்ட்கட் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் மக்களே நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் பேசிக் நீங்கள் இப்படி தான் படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக் படிக்கணும். அது படித்ததுக்கப்புறம் ஷார்ட்கட் ஏதாவது அப்ளை ஆச்சு அப்படின்னா அது எப்படி வந்துச்சு அப்படின்ற விஷயத்தை கற்றுக்கணும். இப்படி படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில், அந்த எக்ஸாம் ஹாலில் அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே, புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான். வெறுமனை மொட்டையாக ஷார்ட்கட் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எங்கேயுமே வந்து உங்களுக்கு வேலையே செய்யாது, ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. கான்செப்டாக இந்த கான்செப்ட் இதுதான், இதனால தான் இது வந்துச்சு அப்படின்ற மொத்த விஷயத்தையும் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அது எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வீடியோ கோர்ஸ்லையும் மக்களே அப்படி தான் நான் நடத்தியிருப்பேன். ஓகே, நீங்கள் யாராவது வீடியோ கோர்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சஜஷன் கேட்டு பாருங்கள். பார்த்துருந்தாங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு சோர்ஸ் உங்களுக்கு தேவை. ஓகே, அந்த என்னென்னா பேசிக். ஓகேவா, அதுக்கப்புறம்
புதுசாக நீங்கள் யார் எவ்வளோ பெரிய ட்ரிக் சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சால் தான் அவங்க என்ன ட்ரிக்கு சொல்லிக் கொடுத்தாலும் உங்களுக்கு புரியும். யார் எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் அவ்வளோ ட்ரிக்ஸ் கிடைக்கும். அது ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து பேசிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. அதை நம்மகிட்ட வீடியோ கோர்ஸை நம்ம போட்டிருக்கோம். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, யாருக்கும் கம்பல்ஷன் கிடையாது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. வாங்கி உங்களுக்கு ஒரு சார் எனக்கு கைடன்ஸே இல்லை அப்படின்ற ஃபீல் பண்ணுற நியூ கம்மர்ஸ் இருக்காங்களே, அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் மக்களே. இது தவிர்த்து நமக்கு எல்லா டைப் வைஸும் ஓகேவா, மாட்ரேட்டு, ஈஸி, அந்த மாதிரி எல்லா கொஷின்ஸுமே வந்து செக்ஷன் வைஸாக பிரிச்சிருக்கும். வேணுன்றவங்க வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. இது ப்ரொமோஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இல்லை ஒரு கைடன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான். நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸாக தான் இருக்கும் ஓகேவா. எஸ், இதுதான் நான் சொல்லணும்னு வந்தேன் மக்களே. உங்களுக்கு யாருக்காவது ராயல் பாஸ் வேணும், ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி டைம்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க ஓகே. நம்ம வீடியோ பேங்கிங் கோர்ஸ் வீடியோ மட்டும் தனியாகவும் இருக்கும். அது வேணும்னாலும் நீங்கள் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ராயல் பாஸ் வேணும் அப்படின்னாலும் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ராயல் பாஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்கும். உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் மக்களே. வேணுன்றவங்க வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் நியூ கமர்ஸ்க்கு சொல்ல வந்த விஷயம். ஸ்டார்டிங்லேருந்தே மக்களே பேசிக்ஸ் படிங்க. ஸ்டார்டிங்லேருந்து டெடிக்கேட்டடாக டைம் ஒதுக்கி படிங்க. படிச்சிங்க நான் மட்டும்தான் ஒரு 6 மாதத்தில் கிளியர் பண்ண முடியும் ஓகேவா. See you guys. இதை சொல்லணும்னா சொல்லிட்டேன் மக்கள். நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா. பை.